வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கெல்லாம் முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட அன்னதம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் காட்டியிருந்த பாதையிலே மறுமை என்ற வெற்றியை இலக்காக கொண்டு பயணம் செய்த சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய தோழியர்களின் மீதும் கடமையான ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்றெழ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு நாம் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அங்கத்தினர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இஸ்லாத்தில் நம்ம அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் எப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலே, எப்படிப்பட்ட ஒரு இறை கோட்பாட்டின் அடிப்படையிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பதை மறந்தவர்களாக வலம் வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு பார்க்கின்றோம், இஸ்லாத்தின்பால் பல நபர்கள் ஈர்க்கப்பட்டு பல நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பிடித்தவர்களாக இந்த மார்க்கத்தை நோக்கி சாறை சாறையாக வேறு வேறு கொள்கைகளிலிருந்து வேறு வேறு மதங்கள்லேருந்து இஸ்லாத்துக்குள்ளே வராங்க. ஆனால் அப்படிப்பட்ட பல நபர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுதியும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறையச்சமும் ஆரம்பத்திலிருந்து பிறந்ததிலிருந்து இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்க மாட்டேங்குது. பார்க்குறோம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால், யார் கடவுள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. பொதுவாக இந்த தலைப்பு எதற்கு தேர்வு செய்யப்படும் என்று சொன்னால், பிற மத சகோதரர்களிடத்திலே தாவா செய்வதற்காக, அவர்களுக்கு இறைவன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த தலைப்பை தேர்வு செய்வார்கள். ஆனால் நம்ம இந்த தலைப்பை எதுக்கு தேர்வு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த இஸ்லாத்துக்குள்ள பிற மதத்திலிருந்து வந்த சில சகோதரர்கள் கேள்வியாக சில செய்திகளை முன்வைக்கிறாங்க. என்ன மாதிரி செய்தினா, இன்றைக்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கம் பிடிச்சு போய் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் விளங்கியவர்களாக நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இறையச்சத்திலே எங்களால் இயன்றளவு அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, இறையச்சத்தோடு நடக்கக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுகின்றோம். ஆனால் பெர்த்திலிருந்து முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள், பிறந்ததிலிருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அங்கத்தினர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களை மாதிரி தொழுக வர மாட்டாங்களே, எங்களை மாதிரி நோன்பு வைக்க மாட்டாங்களே, எங்களை மாதிரி இறையச்சத்தோடு இபாதத்துகளில் ஈடுபட மாட்டாங்களே, இதுக்கு என்ன காரணம் என்பதாக சில கேள்வியை முன்வைக்கின்றார்கள். அப்போ அந்த கேள்வி முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நாம் சொன்ன பதில் என்ன? இஸ்லாத்தை பற்றி தெரியவில்லை. அல்லாஹ்னா யார், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன, இன்றைக்கு இந்த உலகத்தில் எதையெல்லாம் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் கடவுளாக வணங்குறாங்க, அதையெல்லாம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தால் இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றி இருப்பார்கள்.
மற்ற மற்ற கொள்கைகளிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் இயன்றளவு உறுதியாக இருக்காங்க? என்ன காரணம்? அவர்கள் வணங்கிய அந்த வழிபாடு எல்லாம் வேறு வகையில் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி அவர்கள் வணக்க வழிபாடுகள் இல்லை. அவங்க வணங்கினதெல்லாம் என்ன? கல்லையும் மண்ணையும் மட்டையையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்கினங்களையும் இந்த உலகத்தில் விளையக்கூடிய பழங்களையும் காய்களையும் சிலைகளையும் கடவுளாக பார்த்தாங்க, புனிதமாக கருதினார்கள். கல்லு கடவுள், மண்ணு கடவுள், ரோட்டில் போகக்கூடிய நாய் கடவுள், பன்றி கடவுள், அது மாதிரி தேங்காய் அது கடவுள், மாடு போடக்கூடிய சாணம் இருக்குதா இல்லையா அந்த சாணம் கடவுள், கோமியும் கடவுள், தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணி கடவுள். இப்படி எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த இஸ்லாம் எல்லாம் கடவுளுக்குரிய தன்மை இல்லைப்பா, கடவுளுக்குரிய அதிகாரம் கிடையாது. கடவுள்னு சொன்னால் அதற்கு ஒரு இலக்கணம் இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். எல்லாத்தையும் போகிற போக்கில் அது கடவுள் இது கடவுள் இது கடவுள்னு நீ சொல்லிட்டு போனால் அதில் உனக்கு எந்த விதமான ஒரு பிரதிபலனும் இல்லை. நீ அதில் படிப்பினை பெற முடியாது. கடவுளுங்கிற அந்த அந்தஸ்தை அதுக்கு கொடுக்க முடியாது. கடவுளுங்கிற அந்தஸ்தை ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஒரு செய்திகளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கோட்பாடு என்ன என்பதை அவங்க விளங்குனதுனால இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதை நாம் விளங்காதனால நம்ம இறை அச்சத்திலே கொஞ்சம் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதுதான் செய்தி. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், அல்லாஹ் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி, தனக்கு இருக்கக்கூடிய வல்லமையை பற்றி, கடவுள்னா யாரு, கடவுளுக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன என்பதை பற்றி திருமறை குர்ஆன்ல பேசும்போது சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு உரியவர்கள் யாரும் இல்லை. ஏன் இல்லை? வல் ஹய்யுல் கய்யூம், அவன் என்றென்றும் மரணிக்காதவனாக இருக்கின்றான், உயிரோடு இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு எடுத்துக்கோங்க, இந்த உலகத்தில் கடவுளாக மதிக்கப்படக்கூடிய அனைத்திற்கும் உயிர் இருக்குதா? எதையெல்லாம் கடவுளாக நினைக்கின்றார்களோ, எதையெல்லாம் இவங்க பூஜை பரிகாரங்கள் செய்கின்றார்களோ அதுக்கு உயிர் இருக்குதா? சிலை இருக்கு, இந்த சிலைக்கு உயிரா இருக்கு? உயிர் இல்லை. சாணம் இருக்கின்றது, மாட்டு சாணி, அதுக்கு உயிரா இருக்குது? உயிர் கிடையாது. தண்ணி உயிரா இருக்குது? உயிர் இல்லை. கோமியம் உயிரா இருக்குது? கிடையாது. பார்க்குறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? கடவுளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை என்னன்னு கேட்டா, ஹய்யுல் கய்யூம், என்றென்றும் இறைவன் மரணிக்காதவனாக உயிரோடு இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப இதுக்கெல்லாம் உயிர் இல்லை, இதையெல்லாம் வணங்குகின்றார்கள் கடவுள் என்ற பெயரில். அதே மாதிரி பார்க்கிறோம், என்றென்றும் மரணிக்காதவனாக என்றென்றும் உயிரோடு உள்ளவனாக இறைவன் இருக்கிறான். இன்னைக்கு மனிதர்கள் கடவுளாக மாற்றப்படுறாங்களா இல்லையா? மனிதனை கொண்டு போய் கடவுளா அலங்கரித்து உட்கார்ந்து வைத்திருக்கின்றார்களா இல்லையா? இவர்கிட்ட தான் எல்லா விதமான சக்தியும் இருக்கின்றாங்களா இல்லையா? அந்த மனிதன் என்னைக்கும் உயிரோடு இருப்பானா? நிரந்தரமாக உயிரோடு இருப்பானா? காலம் முழுவதும் உயிரோடு இருப்பானா? இருக்க மாட்டான். கடந்த காலங்களில் பார்த்தோம்னா யாரெல்லாம் கடவுள் என்று சொல்லி இவர்கள் வைத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் மரணித்து விட்டார்கள். இனிமே யாரெல்லாம் கடவுள்னு சொல்லி இவர்கள் கொண்டு வர இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். அப்ப இறைவன் சொல்றான், ஹய்யுல் கய்யூம், இறைவன் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன். கடவுளுக்கு இலக்கணம்னா அவன் என்னென்னைக்கும் உயிரோடு இருக்கணும். அப்ப இன்னைக்கு நீங்கள் கடவுளாக எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ, எதையெல்லாம் நினைக்கின்றீர்களோ அது அனைத்துக்கும் என்றும் உயிர் இருக்கா? என்னைக்கும் மரணம் தழுவாம இருக்கா? சிந்திச்சு பாருங்கன்றான் அல்லாஹ். அப்ப இதையெல்லாம் அந்த சகாக்கள் உணர்ந்ததுனால் இஸ்லாத்தின் பக்கம் வருகின்றார்கள். இது நமக்கு உணரல. நம்ம மார்க்கத்திலே உட்கார்ந்துட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? தகடுக்கு சக்தி இருக்குது, தாயத்துக்கு சக்தி இருக்குது. எனக்கு நோய் நிவாரணம் செய்யணும்னா அந்த தகடுனால தான் முடியும், இந்த தாயத்தினால தான் முடியும். இந்த சேலை எனக்கு அப்படி ஒரு கயிறுல ஒரு துவாவை ஊதி விட்டு அந்த கயிறை என் கையில கட்டினாதான் அதுக்கு சாத்தியம். இன்று இந்த இஸ்லாத்தில் உட்கார்ந்துக்கிட்டு செய்து கொண்டிருக்கின்றார்களே. அதே மாதிரி பார்க்கிறோம், இறந்து போன மனிதர்களுக்கு சக்தி இருக்கு, நம்புறானா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விட்டார்கள்.
அவங்க வந்து எங்களுடைய துவாக்களை கேட்கின்றார்கள், எங்களை இறைவனிடத்திலே நெருக்கத்திலே சேர்க்கின்றார்கள் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்களா இல்லையா? அப்போ இறைவன் சொல்றான், கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ன தெரியுமா? அவன் என்றென்றும் உயிரோடு இருக்க வேண்டும். அப்படி வந்து இன்னைக்கு என்னன்னைக்கும் நீங்கள் கடவுளா எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அதுக்கு உயிர் இருக்கா கேட்குறான் அல்லாஹ். அப்போ இதையெல்லாம் அவங்க உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்குள்ளே வந்து இன்னைக்கு இரையச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு இது தெரியலை. தெரியாதனால தான் நம்ம தர்காக்களில் போய் கிடக்கிறோம், நம்ம கயிறுகளை கையில் மாட்டிக்கிட்டு திரிக்கிறோம், வீட்டு வாசல்களில் தகடுகளை தொங்க விட்டுட்டு திரிகிறோம், வீட்டு வாசல்களில் ஏர்வாடி நாகூர் போன்ற அந்த தர்காக்களுடைய ஃபோட்டோக்களை தொங்க விட்டுட்டு திரிகிறோம். அது எங்களுக்கு பாதுகாப்பு தரும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படி வந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா தகுதுஹு சினத்து வலா நவு, அவனுக்கு சிறு உறக்கமோ பெரு உறக்கமோ கிடையாது. சிறு தூக்கமும் இல்லை, பெரு தூக்கமும் இல்லை. இறைவனுக்கு சிறு தூக்கமும் ஏற்படாது, பெரும் தூக்கமும் ஏற்படாது என்பதாக அல்லாஹ் வந்து தனக்கு இருக்கக்கூடிய அந்த வல்லமையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இன்னைக்கு பாருங்க, எதையெல்லாம் இந்த உலகத்திலே கடவுளாக வைத்திருக்கின்றார்களோ அதுக்கு வந்து தூக்கம் வந்து இருக்கா இல்லையா? இன்னைக்கு பார்க்குறோம், நாய் கடவுள்ன்றான், நாய் தூங்குமா இல்லையா? பன்றி கடவுள்ன்றான், பன்னி தூங்குமா இல்லையா? அதே மாதிரி மாடு கடவுள் சொல்றான், தூங்கத்தானே செய்யுது. அது மாதிரி இவன் மனிதர்களாக இருந்து கொண்டு அவன் வந்து மனுஷனையும் கடவுள்னு சொல்லி சொல்றானா இல்லையா? அந்த மனிதனும் தூங்கத்தான் செய்கின்றான் பார்க்குறோம். அப்போ இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இது எப்படி வந்து இறைவனுக்குரிய பண்பு? அல்லாஹ் கேட்கின்றான். அதே மாதிரி இன்ன பிற சமூகங்களில் பார்த்தோம்னு சொன்னால் கடவுள் தூங்குறாரு. எப்படி தூங்குறாரு? அவர் நல்ல உறக்கம், கடுமையான உறக்கத்திலே தூங்கி கொண்டிருக்கின்றார். கடவுளை நம்ம எழுப்புறதுக்கு பாட்டு போடணும் நம்பிக்கை இருக்குதா இல்லையா? மார்கழி மாதம் ஆச்சுன்னா வீடுகளில் பாட்டு போடுவாங்க, சுப்ரபாதம் போடுவார்கள். இதுக்கு அந்த சுப்ரபாதத்தை போடுற, இதுக்கு அந்த பாடல்களில் வீட்டில் பாட விடுற, கோவில்களில் பாட விடுற அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு சொன்னால் அவர்கள் அளிக்கக்கூடிய பதில் என்ன? எங்கள் கடவுள் தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவரை முழிப்பு வைப்பதற்காக, அவரை வந்து எழுப்பி விடுவதற்காக நாங்கள் இந்த பாடல்களை போடுகின்றோம் சொல்லுகின்றார்கள். அப்போ இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்குறான், இது எப்படிப்பா கடவுளாக இருக்க முடியும்? கடவுள்னு சொன்னால் அவருக்கு வந்து சிறு உறக்கமும் இருக்கக்கூடாது, பெரு உறக்கமும் இருக்கக்கூடாது, அது ஏற்படாது அல்லாஹ் சொல்றான். அப்ப இதையெல்லாம் அவர்கள் பார்க்கின்றார்கள், உணர்கின்றார்கள். வராங்க, இஸ்லாத்தை நோக்கி வராங்க. ஆகா, இங்க கடவுள் தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்பி விடுறதுக்கு பாடல் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இங்கே கடவுளை வந்து உசி போடுறதுக்கு வந்து கச்சேரி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த இஸ்லாம் சொல்லுகின்றது கடவுளுக்கு இருக்கக்கூடிய தன்மை தூக்கம் இல்லை என்ற ஒரு தன்மையை சொல்லுகின்றது, அவர் தூங்க மாட்டார் என்ற தன்மையை சொல்லுகின்றது. அதனால இதுதான் சிறந்த மார்க்கமாக இருக்கும் என்று சொல்லி இந்த இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுகின்றார்கள். நம்ம ஆளுங்க என்ன, இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம ஆளுங்க பார்த்தா யானை, அது மாதிரி வந்து குதிரை, கழுதை, அதையெல்லாம் அவுளியா, யானை அவுளியா, குதிரை அவுளியா, பீடி மஸ்தான் அவுளியா. பீடி மஸ்தான் என்னப்பா பண்ணுவார்? அவர் வந்து பீடி குடிப்பார், பீடி குடிச்சுக்கிட்டே அவர் இறைவட்ட நெருக்கமாக ஆயிடுவார். பார்க்கின்றோமா இல்லையா? இப்போ அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பார்த்தோம்னா கடவுளுக்கு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஏற்படுத்தி கொண்டு அவருக்கு இணையாக துணையாக ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி நம்மால் யார், இந்த கைலாசா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடவுள், அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான் கடவுளுக்கு தூக்கம் இல்லை, அவனுக்கு சிறு தூக்கமும் இல்லை, பெருந்தூக்கமும் இல்லைன்ட்டான். நம்மால் கைலாச கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் தான் உலகத்திற்கெல்லாம் கடவுள்ன்றாரு. அவர் என்ன சொன்னார்? நான் வந்து இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகி விட்டது, அதனால சூரியனே லேட்டாக தான் உதிச்சிச்சுட்டாப்புல. பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், சூரியனே தாமதமாக உதிச்சிச்சு. என்னன்னு கேட்டால் கடவுளாக இருக்கக்கூடிய நான் முழிச்சதுக்கு அப்புறம் தானே சூரியன் முழிக்கும், அதனால நான் லேட்டாக முழிச்சேன், சூரியனும் லேட்டாக உதிச்சிச்சுட்டாப்புல. எப்படி எவ்வளோ ஒரு கேவலம்! அப்போ இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால், இதையெல்லாம் யோசித்து பார்த்தால் இந்த இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கடவுள் தன்மையை பற்றி பேசுகின்றது. அல்லாஹ் எப்படி தன்னை சொல்லுகின்றான்? தூக்கம் இல்லை எனக்கு, நான் உயிரோடு என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான தூக்கமும் இல்லை, என் நேரம் வேணாலும் நீ கேளு என்கிட்ட. நீ கையேந்து கேட்குறியா? பகல்னு பார்க்காத, இரவுன்னு பார்க்காத, நடுநிசின்னு பார்க்காத, எல்லா நேரமும் நான் முடித்து கொண்டிருக்கின்றேன், எல்லா நேரமும் கேளு மார்க்கம் சொல்லுகின்றது.
அதிலும் இந்த மார்க்கம் சிறப்பித்து சொல்லக்கூடிய இறைவன் துஆக்களை அங்கீகரிக்கக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய நேரத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்னாடி யார் ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்பதாக எந்திரிச்சு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, இறைவா எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் சிரமமா இருக்குது, நீ எனக்கு இந்த துஆக்களை எல்லாம் கபூல் செய் என்று அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நான் செவிதாழ்த்துகின்றேன். என்கிட்ட நீங்க கையேந்தி உதவி கேட்டுட்டு நான் அதை கொடுக்காம இருந்தா அதை நான் வெட்கப்படுகின்றேன் என்பதாக இறைவன் சொல்லுகின்றான். உன் கையேந்தி கேளு, நான் கொடுப்பேன். எந்த நேரம்? தஹஜ்ஜுடைய நேரம் கேளுன்றான் அல்லாஹ். பார்க்குறோமா இல்லையா? அப்போ இன்னைக்கு பார்க்குறோம், உட்காந்துக்கிட்டு கடவுளுக்கு தூக்கம் இருக்கு, கடவுளை உசி போடுறதுக்கு பாட்டை போடு சொல்லக்கூடிய ஒரு நிலை பார்க்கின்றோம். அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்ததா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இந்த வானங்களும் பூமியும் அகிலம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த வானம் இருக்குதா இல்லையா, இந்த வானம், இந்த பால்வழி மண்டலம் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. பூமி அல்லாஹ்வுக்குரியது. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இடங்களும் அல்லாஹ்வுக்குரியது. மலைகள் அல்லது காடுகள் அல்லது நிலங்கள் அல்லது கடல் எதுவாக எடுத்தாலும் சரி அது இறைவனுக்குரியது, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு. இது அனைத்தையும் அல்லாஹ் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் பேசுறான். கடவுளுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன? கடவுள் தான் எல்லாத்தையும் தன் வசப்படுத்தி கொண்டவனாக இருக்க வேண்டும். கடவுள் தான் எல்லாத்தையும் பராமரிக்கக்கூடியவனாக, எல்லாத்தையும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழே வைத்திருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் பேசுறான். ஆனா இன்னைக்கு பல நபர்களும் என்ன செய்யறாங்க? சில பொருட்களை கடவுளாக நினைக்கின்றார்கள். அந்த கடவுளாக இவர்கள் எதை நினைக்கின்றார்களோ அது கூட அவங்களுக்குரியதா இல்லை. பார்க்குறோமா இல்லையா? சிலைகள் இருக்குதா இல்லையா? அந்த சிலைகளை கடவுளாக நினைச்சு போய் வாங்கின்றார்கள். எங்க போய் வாங்குறாங்க? கடையில் தான் போய் வாங்குறான். தகடு, அதுக்கு சக்தி இருக்கு, அது கடவுள் அப்படிங்கிற அடிப்படையில் தகடை போய் வாங்குறான், தாயத்தை போய் வாங்குறான், போய் அந்த கயிறுகளை கொண்டு போய் வாங்குறான். எல்லாமே யாருக்குரியது? கடைக்காரனுக்குரியது, அதுக்குரியது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலகம் எல்லாம் அகில அண்டாசரசாரங்கள் எல்லாம் எனக்குரியதுன்றான். ஆனால் சில அது மாதிரி தகடு, தாயத்து, இவங்க எதையெல்லாம் இன்னும் இறைவன் சொல்லி ஏற்படுத்தி வச்சிருக்காங்களோ எல்லாமே கடைக்காரனுக்குரியதாக இருக்கு. காசு கொடுத்தாதான் தருவான். இந்த சிலை அந்த கடவுள் இருக்குதா இல்லையா, அந்த கடவுளை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவானா? என்ன செய்வான்? கடவுளை உனக்கு கொடுக்கணும்னா நீ காசு கொடு, காசு கொடுக்க மறுத்தா உனக்கு கடவுள் கிடையாது, போயிட்டு வாத்தா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். பார்க்குறோமா இல்லையா? அப்போ இவர்கள் எதை கடவுள் என்று நினைத்து வைத்திருக்கின்றார்களோ அதுவெல்லாம் கடைக்காரனுக்குரியது. எது யார் தயாரித்தார்களோ தயாரித்தவர்களுக்குரியதாக இருக்கின்றது. இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? அடே நீ சிந்தி யோசிச்சு பாரு. இந்த வானம் அல்லாஹ்வுக்குரியது, பூமி அல்லாஹ்வுக்குரியது, உன்னுடைய நீ போட்டிருக்கக்கூடிய சட்டை அது அல்லாஹ்வுக்குரியது, உனக்குரியது கிடையாது, அது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. நீ போகக்கூடிய வாகனம் அது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் நினைச்சா இன்னைக்கு உன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நாளைக்கு வேற ஒரு நபர்கிட்ட கொண்டு போவான். இன்னைக்கு உனக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை வேற ஒரு நபருக்கு கொண்டு போவான். எல்லாம் அல்லாஹ்வுக்குரியதுப்பா, உனக்குரியது எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால், இதையெல்லாம் யோசித்து பார்த்தால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவனாக இருக்கின்றான், எப்படிப்பட்ட ஒரு சர்வ சக்தி படைத்தவனாக இருக்கின்றான் என்பதை எல்லாம் விளங்கி இந்த மார்க்கத்தில் உறுதியோடு இருப்போமா இல்லையா? அப்ப இதை இந்த பிற சமூகத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உணர்கின்றார்கள். அவங்க அதையெல்லாம் வழங்கி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் தொழுகைன்னு வரும்போது அவங்கள்ட்ட பொடுபோக்குத்தனம் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் இபாதத்துகள்னு வரும்போது அவங்கள்ட்ட பொடுபோக்குத்தனம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் பிறந்ததிலிருந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஏன் பொடுபோக்குத்தனமும் ஏன் இதில் ஒரு அசால்ட்டான நிலை இருக்குன்னா இறைவனை பற்றிய அந்த உணர்தலையே நம்ம சரியா புரிஞ்சுக்கல. அதுதான் யதார்த்தமா இருக்கு. அப்ப இறைவன் சொல்றான் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இந்த வானங்கள் பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பார்க்குறோம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவில் தன்னை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை அல்லாஹ் சொல்கிறான். இது கடவுளுக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மையாக, சிறப்பு ஒரு அதிகாரமாக இருக்குது.
இன்னைக்கு ஒரு கடவுளை வந்து ஒருத்தவர் பெத்தெடுக்கிறாருன்னு சொன்னால் அவர் கடவுளாக மாறிடுவாரா இல்லையா? அவர் தான் இறைவனா பார்க்க முடியும். அவள் வந்து கடவுளை பெத்தெடுக்கிறவர் இறைவன்னா அவங்கள யார் பெத்தெடுத்தா இப்படியே தொடர்ச்சியாக பல இறைவர்கள் ஏற்பட்டு விடும் பார்க்கின்றோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லம் எளிது வலம் யூலத், நான் யாரையும் பெறவும் இல்லை, எனக்கு யாரும் பிறக்கவும் இல்லை. நான் யாருக்கும் பிறக்கலை, ப்ளஸ் எனக்கும் யாரும் பிறக்கலை. நான் வந்து அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவனாக இருக்கின்றேன் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி என்ன வரும்? இன்ன பிற சமுதாயங்களில் எடுத்தோம்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக கிறிஸ்துவ சமுதாயத்தை எடுத்தோம்னா பார்த்தோம், டிசம்பர் 25 வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க. எதுக்குப்பா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க, என்னப்பா காரணம் கேள்வி கேளுங்க. எங்களுடைய கடவுள் டிசம்பர் 25 தான் பிறந்தார், அதனால நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். சரி, அப்போ டிசம்பர் 24 கடவுள் இல்லையா? டிசம்பர் 24 கடவுள் இல்லைன்னு சொன்னால், அப்போ டிசம்பருக்கு முன்னாடி செப்டம்பர் அக்டோபர் எல்லாம் யார் படைச்சது? ஜனவரி பிப்ரவரி அப்புறம் ஏப்ரல் எல்லாம் யார் படைச்சா? கேள்வி கேளுங்க. அவங்க பதில் சொல்ல முடியாது பார்க்கின்றோம். அப்போ கடவுளாக இருக்கக்கூடியவர் வந்து டிசம்பர் 25 தான் பிறந்தாருன்னா அதுக்கு முன்னாடி என்ன? அவர் பிறக்காமல் இருந்துச்சுன்னா இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, இந்த வானங்கள் எப்படி தோன்றுச்சு, இந்த பூமி எப்படி தோன்றுச்சு, இதில் இருக்கக்கூடிய கனி வளங்கள் எல்லாம் எப்படி தோன்றுச்சு, செடி கொடிகள் எல்லாம் எப்படி தோன்றுச்சு? கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் அவரிடத்திலே பதில் எடுக்காது. அப்போ அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், லம் எளிது வலம் யூலத், அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை யாருக்கும் சொல்லுகின்றது. அப்போ இதையெல்லாம் கேட்கின்றாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து கேட்டு இதையெல்லாம் சிந்திச்சதுனால தான் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டு வந்து இந்த இஸ்லாத்தில் வந்து அங்கத்தினராக இருந்து கொண்டு பணி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ இதையெல்லாம் நம்ம உணரலை. நம்ம வந்து பிறந்ததுலேருந்து அல்லாஹ் தான் இறைவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து களிமண்ணை கடவுளாக நினைக்கலை, மண்ணை கடவுளாக நினைக்கலை, மரத்தை கடவுளாக நினைக்கலை. அது மாதிரி செத்து போன மனிதர்களை வந்து கடவுளாக நினைக்கலை, விளக்குகளை கடவுளாக நினைக்கலை. இதெல்லாம் இல்லாதனால தான் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய தன்மை வந்து தெரிய மாட்டேங்குது நமக்கு. அவங்கெல்லாம் அதை கடவுளாக பார்த்துட்டு அதை தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கு பூஜை பரிகாரங்களை எல்லாம் செய்துவிட்டு இப்போ இவ்வளோ பெரிய அறியாமையிலே இருந்தோம். இறைவன் சொல்லக்கூடிய தன்மை வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய தன்மை தானே இறைவனுக்கு சரியாக பொருந்தது. நம்ம இவ்வளோ பெரிய ஒரு மூட ரீதியான பழக்க வழக்கங்களிலே இவ்வளோ நாள் நம்முடைய நாட்களை நேரங்களை வீணடித்து விட்டோமே, பொருளாதாரத்தை வீணடித்து விட்டோமே, இனிமே வீணடிச்சிடக்கூடாது என்று சொல்லி சிந்தித்து இந்த இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இறைவனை பற்றி புரிதல் ஏற்பட்டு அச்சம் ஏற்பட்டு இதில் செயல்படுறாங்க. அப்போ நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் செயல்பாடும் வர வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு கடவுளாக எதுவெல்லாம் இந்த உலகத்தில் பார்க்கப்படுகின்றதோ அதையெல்லாம் யோசித்து பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். ஒன்றும் பெருசாக வேணாம். ரோட்டில் போகிறவங்க சில இடங்களில் குப்பை கொட்டுறாங்க. குப்பை கொட்டுறதை பார்த்தா அவன் வந்து இந்த ரோடு அசிங்கமாகுதே, ரோடு வந்து குப்பை ஆகுதே, நம்ம இடம் வீணாக போகுது அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சு செவத்தில் வந்து என்ன செய்கிறான், ஏதாவது ஒரு உருவத்தை வந்து வரைஞ்சி விட்டுறான். ஏதாவது ஒரு உருவத்தையோ அல்லது அங்கே ஏதாவது சிலையோ கொண்டு வந்து வச்சிடறான். வச்சா அந்த இடத்துல பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து செவத்தில் வரைந்திருக்கக்கூடிய ஓவியத்துக்கு பார்த்தா பூஜை பரிகாரங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் சமுதாயத்தில் பார்க்குறோமா இல்லையா? சிந்திச்சு பாருங்கள். ஒரு இடங்களில் குப்பை கொட்டப்படுகின்றது, என்ன பண்ணுறான், கொண்டு போய் ஒரு செங்கலை வைக்கிறான். செங்கலை வச்சா அந்த செங்கல் காலப்போக்கிலே கடவுளாக மாற்றப்பட்டு விட்டது. அப்போ இப்படியெல்லாம் நம்ம வந்து மூடத்தனமாக இல்லாமல், இப்படியெல்லாம் நமக்கு மார்க்கம் காட்டி தராமல், இறைவனுக்குரிய ஒரு ஒழுங்கை சொல்லிக் கொடுத்து, இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை சொல்லிக் கொடுத்து, அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லமையை சொல்லிக் கொடுத்து, இறைவன்னா இப்படி தான்ப்பா இருக்கணும், அவனுக்கு தான்ப்பா நீ கீழ்ப்படையணும் என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்து பகுத்தறிவுவாதிகளாக உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் பகுத்தறிவுவாதி கிடையாது. ஏன் பார்க்குறான், அவன் என்ன செய்கிறான், எல்லாம் அதுவாக உருவாயிருச்சு. இந்த பில்டிங் அதுவாக உருவாயிருச்சு, செடி அதுவாக உருவாயிருச்சு, சட்டை அதுவாக உருவாயிருச்சு, யாருடைய உழைப்பும் அதில் இல்லை என்று சொல்லி முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பகுத்தறிவாதின்னு சொல்லக்கூடாது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்வது, நம்மை எல்லா விதமான மூட பழக்க வழக்கங்களிலிருந்து வழிமாற்றி நீ பகுத்தறிவோடு இரு என்று பகுத்தறிவை கற்றுத்தந்திருக்கிறது. அப்போ அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு வந்து வணக்கம் செலுத்தாட்டினா, நன்றி செலுத்தாட்டினா இது எவ்வளோ பெரிய ஒரு அறியாமை. அப்போ நம்ம இறைவனுக்கு பற்றிய அந்த இலக்கணத்தை சரியான முறையில் நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இறைவனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வல்லமை நாம் சரியான முறையில் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், அதுவே நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இறைவனை வணங்குவதற்கு ஒரு அடித்தளமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட அடித்தளத்தை நம்முடைய வாழ்க்கையிலே
இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நாம் சரியான முறையில் சிந்தித்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்ற செய்தியை தகவலாக சொல்லி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிது தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதல் உரையில் பார்த்தோம் யார் கடவுள், கடவுளுக்கு இருக்கக்கூடிய இலக்கணம் என்ன அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ரெண்டாவதாக ஒரு சில அறிவிப்புகள் என்னன்னு கேட்டால், திருச்சி மாவட்டம் ஆழ்வார்தோப்பு கிளையிலிருந்து பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 46 லட்சம் ரூபா மதிப்பில் ரொம்ப சொற்பமான நபர்களை கொண்டு அந்த பள்ளிவாசலுடைய அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. 46 லட்ச ரூபாவில் 25 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு 21 லட்ச ரூபா இருக்குது, முடியலை அவங்களால. என்னென்னா டைமிங்கே முடிஞ்சிருச்சு. ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு டைமிங்கில் ஒரு வருஷத்துக்குள்ளே 46 லட்ச ரூபாயை கொடுத்துருவோம் என்ற அடிப்படையில் தான் அந்த இடம் பேசப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சு டைம் ஆயிடுச்சு, 25 லட்ச ரூபா தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு, இன்னும் 21 லட்ச ரூபா கொடுக்கணும். அப்போ அதுக்காக நம்முடைய பள்ளிவாசலை தேடி வந்திருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் அல்லாஹ்வின்பால் இந்த மார்க்கத்தின்பால் தர்மம் செய்கின்றீர்கள் என்று சொன்னால் அது தர்மம் இல்லை, அது நீங்கள் இறைவனுக்கு வழங்கக்கூடிய கடன். அந்த கடனை அல்லாஹ் மறுமையிலே பன்மடங்காக உங்களுக்கு உயர்த்தி தருவதாக வாக்குறுதி கொடுக்குறோம். அப்போ நம்ம வார வாரம் காசு கேட்குறாங்களே, வார வாரம் மருத்துவ உதவின்னு கேட்குறாங்க, ஏழைகளுக்கு உணவளிக்கிட்டுன்னு கேட்குறாங்க, பள்ளிவாசல் கட்டுமான பணின்னு கேட்குறாங்க, கையிலேருந்து காசை பறிக்கிறாங்களே, பிடுங்குறாங்களே, காசு சும்மாவாக இருக்குது என்றெல்லாம் யோசிக்க வேணாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்குற கடன்பா, இந்த கடனை உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன், மறுமையில் கூட்டி தருவேன், சிந்திச்சுக்கோ அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசும்போது சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வின்பால் வழங்கக்கூடிய தர்மம் என்பது தர்மம் இல்லை, அது நீங்கள் விதைக்கக்கூடிய விதை. அந்த விதையை ஒரு விதையை நீங்கள் மண்ணுக்குள்ளே விதைச்சிங்கன்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு 7 கதிர்கள் முளைக்கின்றது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் உங்களுக்கு கிடைக்குது. நீ விதைச்சது 1, ஆனால் நீ அறுவடை செய்வது 700. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதைவிட பன்மடங்காக உயர்த்தி தருவதாக வாக்குறுதி கொடுக்குறோம். அப்போ அதையும் நம்ம சிந்திக்கணும். நம்ம விதைக்கக்கூடிய விதை மாதிரி தர்மம். இன்றைக்கி காசு கொடுக்குறோமா, நமக்கு இன்றைக்கி ஒரு செலவாகி போச்சுன்னு நினைக்க வேணாம். நம்ம முதலீடு பண்ணியிருக்கிறோம். எப்படி ஒரு தொழிலில் முதலீடு பண்ணோம்னா லாபத்தை எதிர்பார்த்து முதலீடு பண்ணுவோமோ, அது மாதிரி தர்மம் செய்வதும் அல்லாஹ்வின் புறத்திலே நாம் செய்யக்கூடிய முதலீடு. அந்த முதலீடுக்கு அல்லாஹ் மறுமையிலையும் கூலி தருவான், இந்த உலகத்திலும் அந்த முதலீடுக்கு பிரதிபலனாக நமக்கு வருமானம் வரும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது, பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் கூட இந்த செய்தி குறித்து, தர்மம் குறித்து சில சகாபாக்கள் கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் செய்யக்கூடிய தர்மங்களிலேயே சிறந்த தர்மம் எது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகான முறையில் பதிலளித்தாங்க. உன்னுடைய உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நேரத்தில் இது இன்னா இருக்குது, இது இன்னா இருக்குது, இதை நான் இவங்களுக்கு எழுதி வச்சிடறேன் என்று உன்னுடைய பொருளாதாரத்தை நீ தர்மம் செய்ய நினச்சா அது மிகப்பெரிய தப்புண்டாங்க. ஏன்? அந்த பொருளாதாரம் உனக்குரியதாக இருக்காதுப்பா. நீ கடைசி காலத்தை அடையும் போது, உன்னுடைய உயிர் தொண்டக்குழியை அடையும் போது உன்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடைய உறவினர்கள் சூழ்ந்திருப்பாங்க, அவங்க கைவசத்தில் அது இருக்கும். அப்போ நம்ம கடைசி காலத்தில் தர்மம் பண்ணிக்கலான்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துடாத, அது சிறந்தது கிடையாது. எது சிறந்த தர்மம் என்று சொன்னால், உனக்கே தேவைகள் இருக்கும்போது, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது, நல்ல இளமைகள் இருக்கும்போது, வறுமையை அஞ்சிய நிலையிலே எங்கள் காசை தர்மம் பண்ணிட்டா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக கொடுத்துட்டா நம்ம அந்த செலவு பண்ண முடியாதா, இந்த செலவு பண்ண முடியாதா, நம்ம ஏழ்மையாக போயிடுவோமா என்று சொல்லி வறுமையை அஞ்சிய நிலையிலே உனக்கே தேவைகள் இருந்தும் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, உனக்கே தேவை இருக்குது, வறுமை வந்துடுமோன்னு பயப்படுற, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குது, நல்ல இளமையான காலகட்டத்திலே பொருளாதாரத்தை கையில் வச்சிருக்க, இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவு பண்ணுறேன், அல்லாஹ் எனக்கு இதை இன்னும் கூட்டி தருவான், இதை இன்னும் பெருக்கி தருவான் என்று அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், இளமையை பொருட்படுத்தாமல், உன்னுடைய ஏழ்மையை பொருட்படுத்தாமல், உனக்கு இருக்கக்கூடிய செலவுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வின் பாதையில் நான் தர்மம் செய்கின்றேன் என்று சொல்லி ஒரு பொருளாதாரத்தை நீ தர்மம் செய்தால்
அந்த பொருளாதாரத்தான் சிறந்த தர்மம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அப்போ சிறந்த தர்மம் செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தோம்னா வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்திலையும் பார்த்தா முஹாஜிர்கள் எல்லாம் வெளியூர்லேருந்து போனவங்க தான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனவங்க தான். அங்கே போனோனையும் அல்லாஹ்விடத்திலே திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து அல்லாஹ்வினுடைய அந்த திருப்தியை எதிர்பார்த்து மதீனாவில் இருந்த அன்சாரிகள் உதவி செஞ்சாங்க. வாங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் தேவைக்கு வரல, உங்கள் செலவுகளுக்காக வரல, உங்கள் குடும்பத்துக்காக வரல, அல்லாஹ்வுடைய பள்ளியை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கீங்க, வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வகைகளில் நம்மை நாடி வந்திருக்கக்கூடிய, நம்முடைய பள்ளியை தேடி வந்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் ஆழ்வார்தோப்பு கிளைக்காக உங்களுடைய பங்களிப்பை அதிகமாக செய்யுங்கள். நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை தர்மமாக செஞ்சீங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக பார்க்கப்படுகின்றது. எனவே ஆழ்வார்தோப்பு கிளைக்காக 21 லட்ச ரூபா தேவை இருக்குது. உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக துண்டு வசூலில் போடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அது மாதிரி தனிப்பட்ட முறையில் யாராவது ரிசிப்ட் போடுறதா இருந்தாலும் அதுவும் அந்த சகோதரர்கள் கீழே நிற்பாங்க, அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் ரிசிப்ட் போட்டு வாங்கிக்கலாம். சாயங்காலம் அசர் வரையும் அவங்க இருப்பாங்க என்பதையும் தகவலாக சொல்லிக் கொள்கின்றோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஜும்மாவுடைய வசூல் மாநில தலைமைக்காக அதே மாதிரி இன்னும் பல அம்சங்கள் கொண்ட வேலைகள் எல்லாம் இந்த ஜமாத் தமிழகம் முழுவதும் உலக அளவிலே தொடர்ச்சியாக வீரியம் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே மாநில தலைமையினுடைய இந்த செலவுகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்த வாரம் அதிகமாக கொண்டு வந்து அப்பையும் நீங்கள் தர்மம் செய்யுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி விளாங்குடி கிளையின் சார்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணி அளவில் மஹாலில் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்க நிகழ்ச்சி, முஸ்லீம்களுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இதில் சகோதரர் அஸ்ரஃப்தீன் ஃபிர்தௌசி அவங்க உரை நிகழ்த்திருக்கிறாங்க. எனவே அதிலும் திரளாக கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெளிவு பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் நூற்பள்ளியில் 10 மணிக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளுக்கான அந்த பயிற்சி வகுப்பினுடைய அது டிஎன்பிஎஸ்சி குரூப்பு தேர்வு 4 குரூப் தேர்வுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எப்படியெல்லாம் கவர்மெண்ட் வேலையில் போய் நம்ம சேரலாம், எவ்வளோ சம்பளம், அதில் எவ்வளோ சலுகைகள் இருக்குது, யாரெல்லாம் இதில் சேரலாம் என்பதையெல்லாம் வகுப்பாக எடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப வகுப்பாக நூற்பள்ளியில் அது ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் 10th முடித்த மாணவர்களும் அது மாதிரி 12th முடித்தவங்களும் இதில் திரளாக கலந்துக்குவாங்க. அது மாதிரி தனிப்பட்ட முறையில் 32 வயசுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பீங்க, ரொம்ப வருமானம்லாம் வரமாட்டேங்குது, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடியவங்களும் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் என்பதையும் அறிவிப்பாக செய்து நிறைவு செய்கின்றோம். வாயில்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.